ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணுறது வித்தவுட் எந்த இமெயில் ஐடியும் இல்லாமல், அதே மாதிரி ஃபோன் நம்பர் எதுவுமே இல்லாமல் நம்ம எப்படி ரெக்கவர் பண்ணுறது. அதாவது ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை ஹேக் ஆகிடுச்சாலுமே இந்த வீடியோ பாருங்கள், ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அப்புறம் இமெயில் ஐடியிலாம் ரெக்கவர் பண்ணிடலாம். பாஸ்வேர்டு எது தேவையே இல்லைங்க, ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம். அது எப்படி தான் வீடியோ பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்குங்க ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நம்ம சேனலில். இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரெக்கவர் பண்ணுறது, வாட்ஸ்அப்பு, இது மாதிரி எல்லாத்துலேயும் இப்போ ரெக்கவர் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பில் பட்டன் எல்லாத்தையும் ஆள் கொடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நான் போட்ட இது மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு உடனடி சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்பு கூட உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைச்சாப்பு கற்றுடைய பண்ணுறதுக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பில் பட்டன் ஆள் கொடுக்க மாறாதீங்க. ஆமாங்க, ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை. சரிங்க, ஹேக் ஆகிடுச்சுன்னு கவலையே படாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக ரெக்கவர் பண்ணிடலாம் வித்தின் ஒரு 5 நிமிட்ஸ்க்குள்ளே. சரிங்களா? ஆமாங்க, அது எப்படி தான் வீடியோ பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக ரெக்கார்ட் பண்ணிடலாம் வித்தின் ஒரு 5 நிமிட்ஸ்க்குள்ளே. சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் கூகுள் இல்லை க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. ஆமாங்க, க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் கூகுளுக்கு தெரியுங்களா, அதில் சர்ச் ஆகிக்கலாம். சர்ச் பண்ணுங்கள், டவுன்லோட் அண்ட் ஆக்சஸிங் ஃபேஸ்புக் எடுத்தாலும் சரி, இல்லை ஆக்சஸ் அண்ட் டவுன்லோட் ஃபேஸ்புக் அடிச்சாலும் சரி, டைப் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் வருங்க, ஆக்சஸிங் அண்ட் டவுன்லோடிங் யுவர் ஃபேஸ்புக் இன்ஃபர்மேஷன் சொல்லி ஒரு வெப்சைட் வருங்க. அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்க. நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், அடுத்து இந்த பேஜ் தான் நீங்கள் வருவீங்க. இந்த பேஜில் உங்களுக்கு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது டிஸ்கிரைப் யுவர் இஷ்யூ, உங்கள் இஷ்யூ என்னன்னு சொல்லி கேட்டுக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட் ஆக்சஸ் பண்ண முடியல, அதாவது ட்ரபிள் ஷூட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி இருக்குது சொல்கிறோம். அதனால் ரெண்டாவது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. இல்லை நிறையா இருக்குது, டெலிட் பண்ணுறதுலாம் இருக்குது, அதெல்லாம் தேவையில்லைங்க. டெலிட் பண்ணணும், டெலிட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் தேவையில்லை. அக்கௌண்ட் ஆக்சஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள், மை அக்கௌண்ட் வாஸ் ஹேக்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் பாஸ்வேர்டு எதுவுமே சேஞ்ச் ஆகிடுச்சு, ஹேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டாக கொடுத்துங்க. அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற ஆப்ஷனில் ஏதாவது யூஸ் ஆச்சுன்னா அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? மோஸ்ட்லி எல்லாமே ஹேக் ஆகிட்டு வந்திருப்பீங்க, அதனால் ஹேக்டு அப்படின்னு சொல்லி இது கொடுத்துங்க. ஏன்னா அது இமெயில் ஐடி எதுவும் தெரியாது, ஃபோன் நம்பர் எல்லாம் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னா எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், செக்யூர் இட் பை கோயிங் டு ஹெல்ப் சென்டர் அப்படின்னு சொல்லி இருக்குங்க. பார்த்தீங்களா? அந்த நம்ம ரவுண்டாக கிளிக் கலர் வச்சுருந்தீங்களா, அதில் ஒரு வெப்சைட் இருக்குங்க, அதை ஹெல்ப் சென்டர் போகிறதுக்கு அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. இல்லை பாருங்கள், ஐ திங்க் மை ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வாஸ் ஹேக்டு ஆர் சம்மன் யூஸிங் மை பர்மிஷன். பர்மிஷன்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை ஹேக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் ஃப்ரெண்டாக கூட அக்கௌண்ட் தான் கீழே ரெண்டாவது கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? உங்கள் அக்கௌண்ட் இருந்தாலும் மேலே கிளிக் பண்ணுங்க. எதாக இருந்தாலும் கிளிக் பண்ணுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு கதை கிளிக் பண்ணுங்கள். ஐ திங்க் மை அக்கௌண்ட் வாஸ் ஹேக்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அப்படிங்கிற அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க. ஏரோ அதை கிளிக் பண்ணோன்னா கீழே அப்படியே ஏரோ மார்க்கெட் கீழே வருது. சரிங்களா? இதில் பாருங்கள், கெட் ஸ்டார்டட் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அந்த ப்ளூ கலரில் அந்த கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அடுத்த பேஜில் உங்களுக்கு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அது 3 ஆன்சர் வேலை கொடுத்துருப்பாங்க. ஆமாங்க, அதில் வந்து ஃபில் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சம்மோன் எல்ஸ் கெயின்டு ஆக்சஸ் டு மை அக்கௌண்ட், அதாவது யாரும் என் அக்கௌண்ட் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. அதை கிளிக் பண்ண அடுத்த கொஸ்டின் வருங்க. சரிங்களா? இப்போ உங்களால் லாகின் பண்ண முடியுதா முடியலன்னு கேட்பாங்க. லாகின் பண்ண முடியாது மோஸ்ட்லி, அதனால் நோ ஐ கேனாட் லாகின் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது பார்த்தீங்களா, அந்த இதை கிளிக் பண்ணிங்க. அந்த கொஸ்டின் கிளிக் பண்ணிங்க, அதுக்கு ஆன்சரு. சரிங்களா? அடுத்தது 3வது கொஸ்டின் இன்னொன்று வருங்க. ஆமாங்க, இதில் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா உங்கள் ஃபோன் நம்பர் அப்படின்னு கேட்டிருக்கு. மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. அதனால் நோ ஐ டோன்ட் ஹேவ் ஆக்சஸ் இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் ரெண்டாவது கொடுத்தீங்களா, அந்த ரெண்டாவது அந்த அதை கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? ஏன்னா மோஸ்ட்லி ஹேக் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது, லாகினே பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இதில் பார்க்க ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க, facebook.com லாகின் ஐடென்டிட்டி சொல்லி லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 கொஸ்டின் ஆன்சர் பண்ணோன்னா கீழே லிங்க் வந்திருக்கு, அதை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், என்டர் யுவர் மொபைல் நம்பர் மோஸ்ட்லி நமக்கு தெரியாது, ஏன்னா அவன் சேஞ்ச் பண்ணியிருப்பா, ரிமூவ் பண்ணியிருப்பா. அதெல்லாம் கீழே பாருங்கள், சர்ச் பை இமெயில் அட்ரஸ் ஆர் நேம்னு சொல்லியிருக்கோம். உங்கள் நேம் இல்லை இமெயில் அட்ரஸை சர்ச் பண்ணுறாப்புல இருக்குது. அடுத்து உங்கள் இமெயில் அட்ரஸ் தெரிஞ்சால் போட்டு பாருங்கள், அது வந்துச்சுன்னா ஓகே. சப்போஸ் அது டெலிட் பண்ணி இல்லை மாற்றிருப்பா அப்படின்னா உங்கள் ஃபோன் உங்கள் ஐடி நேம் ஃபேஸ்புக் ஐடி நேம் கொடுத்துங்க, சர்ச் பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஐடி நேம் மாற்றினா இல்லை ஷோவாகு. சரிங்களா? ஆமாங்க, இல்லை உங்கள் ஐடி நேம் காட்டு. சப்போஸ் காட்டல அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டாங்க, ஐ எம் நாட் இன் திஸ் லிஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. மோஸ்ட்லி நிறைய பார்த்து ஷோ ஆகு. அப்படி இல்லைன்னா இந்த ஐ எம் நாட் அப்படி கொடுத்துங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்டோட ஐடி நேம், அதை மியூச்சுவல் ஃப்ரெண்டில் இருப்பாங்க ஃப்ரெண்டு, அவங்க நேமை கொடுத்துக்குங்க. அவங்க நேமை கொடுத்து சர்ச் பண்ணாலும் சரி, இல்லை அவங்க லிங்க்கு காப்பி பண்ணிட்டு உங்கள் ப்ரொஃபைலுக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கு அந்த ப்ரொஃபைலில் உங்கள் ஃப்ரெண்டோட ஐடியிலேருந்து உங்கள் ப்ரொஃபைல் லிங்க் காப்பி பண்ணிட்டு வந்து போட்டாலும் சரி வந்துருங்க. சரிங்களா? இந்த 3 இருக்குது. இப்போ வந்து நான் உங்கள் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிங்க. இப்போ உங்கள் எப்படி தான் வந்துரு, மோஸ்ட்லி உங்கள் ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் உங்கள் நேம் சர்ச் பண்ணால் வந்துரு. இல்லை வந்து எஸ் ஐ கேன்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? இப்போ வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்கு. இப்போ பாஸ்வேர்டு தெரியாது, இப்போ போட்டு பாருங்கள். பாஸ்வேர்டு மாற்றலைன்னா ஓகே. சப்போஸ் பாஸ்வேர்டு மாற்றிருந்தானா ட்ரை அனதர் வே கீழே பார்த்தீங்களா, அந்த ட்ரை அனதர் வே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. அதை சென்ட் கோட் ஃபோன் நம்பர் இல்லை வந்து எல்லாமே கேட்டிருப்பாங்க. இதில் இமெயிலில் எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருப்பா கண்டிப்பாக. அதனால் கீழே பாருங்கள், நோ லாங்கர் ஹேவ் ஆக்சஸ் திஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அதை கொடுத்துங்க. ஏன்னா இது ரெண்டுமே எப்படி சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, அதனால் அதை கொடுத்துங்க. சப்போஸ் தெரிஞ்சுன்னா உங்களுக்கு கொடுத்துக்கலாம். இப்போ வந்து
நான் அதை கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கீழே வந்து ஐ கேனாட் ஆக்சஸ் மை இமெயில் அக்கௌண்ட் அப்படிங்க பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் அதை கொடுத்துங்க. சரிங்களா, இதில் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லைங்க, அதை கொடுத்துங்க. இப்போ என்டர் உங்கள் நியூ இமெயில் ஐடி கொடுக்கணும். உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ஒரு லிங்க் அனுப்புறதுக்கு அதுக்கு ஒரு இமெயில் ஐடி கொடுக்கணும் உங்களை கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. அதனால் நீங்கள் வந்து ஒரு இமெயில் ஐடி கொடுத்துங்க. உங்கள் கிட்ட இப்போ இருக்குது பார்த்தீங்கன்னா மொபைலில் அந்த இமெயில் ஐடி கொடுத்துங்க. அதையும் கன்ஃபார்ம் பண்ணிங்க 2 டைம் கொடுத்துங்க. கொடுத்து போட்டு கீழே கன்னியூ அப்படிங்கிறது பார்த்தீங்களா கொடுத்துங்க. ஏன்னா அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு வந்து ஒரு லாகின் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. அந்த லிங்க் இது பண்ணுறதுக்காக அவங்க வந்து இமெயில் ஐடி கேட்டுருக்குறாங்க. நீங்கள் கொடுத்து போட்டு கீழே கன்னியூ அப்படிங்கிறது பார்த்தீங்களா, அந்த கன்னியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. நான் கொடுத்துட்டேன். இப்போ வந்துங்க உங்கள் ஃபுல் நேம், அதாவது உங்கள் ஐடி ப்ரூஃபாக கொடுக்கணும். உங்கள் ஓட்டர் ஐடி இல்லை இப்போ டிரைவிங் லைசன்ஸ் இது மாதிரி ஒரு ப்ரூஃபான ஐடி கொடுக்கும். பாஸ்போர்ட்டு இது மாதிரி ஏதாவது கொடுத்துட்டு, ஏன்னா நம்மளுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப்காக தாங்க. இப்போ வந்து உங்கள் ஐடியில் இருக்கிற நேம் கொடுத்து போட்டு கீழே சூஸ் ஃபைல், அதில் போய் நீங்கள் ஐடி அந்த ஃபோட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் ஃபோட்டோ கொடுத்துக்கணும். ஃபோட்டோ பிடிச்சி வச்சுக்கணும். இப்போ அதை கேமராவில் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கணும். அதை வந்து நீங்கள் சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் எடுத்துக்கணும். அப்போ கொடுத்து போட்டு சப்மிட் கொடுத்துங்க. இப்போ வந்து தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் யுவர் ஐடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்களா, அப்போ வந்து உங்கள் ஐடி சப்மிட் ஆகிடுச்சு. அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு 24 மணி நேரத்தில், அது ஒரு நாளுக்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. அதுக்காக தாங்க. அடுத்த ஸ்டெப்பு பார்க்க முன்னாடி நம்ம சேனலுக்கு புது வீராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்களா. சப்ஸ்கிரைப் கூட பெல் பண்ணுங்கள், யாருக்கு ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸில் உங்களுக்கு கூட நான் சொல்லி செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புல இருக்குது அடுத்து பண்ணுறதுக்கு. சரிங்களா, ஆமாங்க, இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் வச்சு நம்ம சேனல் ரெகுலராக வருது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. இப்போ வந்து நான் ஃபினிஷிங் கொடுத்துட்றேன். அடுத்து வந்து எனக்கு வந்து ஒரு நாள் கழிச்சு மெயில் வந்துருச்சுங்க ஃபேஸ்புக்லேருந்து. இப்போ பாருங்கள், அந்த மேலே பார்த்தீங்கன்னா லிங்க்கு ஃபேஸ்புக் ஜான் அப்படின்னு சொல்லி ஒரு லிங்க் வந்து ஃபேஸ்புக்லேருந்து ஒரு மெயில் வந்திருக்கு. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஃபேஸ்புக் அப்படிங்கிறத நான் மார்க் பண்ணி காட்டுற மாதிரி இந்த மெயில் வந்திருக்கு. அந்த மெயிலில் கிளிக் பண்ணோன்னா நம்ம வந்து டேரெக்டாக வந்து நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற பேஜ் போயிடுவோம். அதில் பார்த்துங்க ஹாய் ஜான் அப்படின்னு சொல்லி எல்லாமே கொடுத்துருக்கு. அப்புறம் லாகின் வித் 1 கிளிக் அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற பேஜ் போயிடுவீங்க. இதில் போய் நீங்கள் வந்து உங்கள் புது பாஸ்வேர்டு, அதாவது நீங்கள் இந்த அக்கௌண்ட்டுக்கான புது பாஸ்வேர்டு கொடுத்து போட்டு அப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி புது பாஸ்வேர்டு கொடுத்து போட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்த வேண்டியது. சரிங்களா, ஆமாங்க, கன்ஃபார்ம் கொடுத்து போட்டு இப்போ நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே பாருங்கள், இப்போ வந்து ரிவ்யூ அதர் டிவைஸ் இருக்குங்களா, அதை கிளிக் பண்ணி அவள் ஆட் பண்ணியிருப்பான்ல, அவள் யாருன்னு தெரிஞ்சிரு, அவள் என்ன ஃபோன் நம்பர் தெரிஞ்சிரு, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. அவனோட ஃபோன் நம்பரு அவனோட எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி போட்டு அப்புறம் கீழே இப்போ கன்னியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க. ஸ்டேல் ஆயின் கொடுத்தா அவனும் அந்த ஐடி யூஸ் பண்ணுறாப்புல இருக்குது. அதனால் வேண்டாங்க. அவன் டிவைஸ் ரிவ்யூ அதர் டிவைஸ்னு வந்து மேலே வரீங்களா, அந்த ரிவ்யூ கொடுத்து போட்டு அது என்ன டிவைஸ் அப்படின்னு சொல்லி போட்டு பார்த்துட்டு அந்த எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டு நீங்கள் கன்னியூ கொடுத்து அந்த வெளியே வந்துடுங்க. இப்போ பாருங்கள், என் அக்கௌண்ட் ரெக்கவர் ஆகிடுச்சு. சரிங்களா, ஆமாங்க, இப்படி தான் உங்கள் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ண முடியும். சரிங்களா, இந்த வே உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதே மாதிரி இன்ஸ்டாகிராமு, வாட்ஸ்அப்பு, அதே போல் ஃபேஸ்புக்கில் ஓல்டு வீடியோ, அப்புறம் கூகுள் அக்கௌண்ட், ஜிமெயில் அக்கௌண்ட்டில் எப்படி ரெக்கவர் பண்ணுறது வித்தவுட் எந்த இமெயில் ஐடி இல்லை பாஸ்வேர்டு எதுவுமே எல்லாமே எப்படி ரெக்கவர் பண்ணி சொல்லி நம்ம சேனல் வீடியோ போட்டிருக்கு. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனல் புது வீடியோ இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அவங்க அக்கௌண்ட் எதாவது ஹேக் ஆகிடுச்சு இல்லை அப்படின்னா நம்ம இந்த வீடியோ பார்த்து அவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. சரிங்களா, ஆமாங்க, அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது வியூராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சரிங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பண்ணுங்க. ரியாலிட்டி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி சொல்லிச்சுலாம் உங்களுக்கு கூட நான் சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு உங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு அது பண்ணுறதுக்கு. ஆனால் சப்ஸ்கிரைப் பெல் பண்ணி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இது மாதிரி இன்ஸ்டாகிராமில் ரெக்கவர் பண்ணுறது, ஜிமெயில் கூட ரெக்கவர் பண்ணுறது, இது மாதிரி எல்லாத்துக்கும் ரெக்கவர் பண்ணுறது எப்படி சொல்லி வீடியோ போட்டு வருதுங்க நம்ம சேனலில். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி மறந்துடாதீங்க. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.